அப்பா உண்மையாய் தேடுகிற யாவரும் அவரை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர் தான். எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்ளுங்க. Sit down in the presence of God. ஆண்டவர் மிகவும் நல்லவர் தாங்க. அவர் பரிசுத்தர் தாங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus Christ is the same yesterday, today and forever. Hallelujah. Hallelujah. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಿ ಬ್ರದರ್. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇವತ್ತು ನಾಳೆಯೂ ನಿತ್ಯ ನಿರಂತರವಾಗಿ ಇರುವರು. என்றும் மாறாதவர் தான். ஆனா யார் தெரியுமா அவர் நன்மையை உணராமல் இருப்பாங்க? யார் தெரியுமா அவர் நல்லவர் என்று உணராமல் இருப்பாங்க? யார் அவர் ஆராதனை ஸ்துதி பண்றதில்லையோ, யார் ஒரு மகிமைகளை துதிக்கிறது இல்லையோ, யார் ஒரு நாமத்தை போற்றுகிறது இல்லையோ, அவர்களால் அந்த பிரச்சனத்தை, அந்த நல்லதை உணரவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவைகளுக்கு மாத்திரம் அவரை தேடுகிற கூட்டம் அல்ல. நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் சந்திக்கணும், எனக்கு தேவைகளை அவர் சந்திக்கணும், எனக்கு தேவையானதெல்லாம் அவர் செய்யணும் என்று மாத்திரம் அவரை தேடி போனால் அவர் நன்மையை உணர முடியாது, அவர் மகிமையை உணர முடியாது, அவர் அன்பை உணர முடியாது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, This people I have formed for myself that they may declare my praise. இந்த ஜனங்களை எனக்காக தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. கைகள் தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். The prime purpose that God has chosen. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்த அந்த முக்கியமான காரணம் நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் அவர்களை துதிக்கும்படிதான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு மோசே போகிறார். மோசே என்ற ஒரு பரிசுத்தவான், ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எகிப்து ராஜாவிடம் பார்வோனிடம் பேச அனுப்புகிறார். அப்ப மோசே அந்த ஜனங்கிட்ட ராஜா கிட்ட என்ன பேசினார் தெரியுமா? என்ன பேசினாரு? எங்களுக்கு லீவ் கொடுங்க, நாங்க ஹாலிடே போனோம்னு கேட்டாரா? இல்ல டூர் போயிட்டு வரோம், கொஞ்ச நாள் எங்களுக்கு ரெஸ்ட் கேட்டாரா? எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படி என் ஜனங்களை பார்வோனே நீ விடுதலை செய். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ கூட்டங்கள் விடுதலை ஏன் அவசியம் தெரியுமா? தேவனை ஆராதிப்பதற்காக. தேவனை ஆராதிக்க முடியாதவர்கள் துதிக்கவும் முடியாது, துதிக்க முடியாதவர்கள் ஜெபிக்கவும் முடியாது, ஜெபிக்க முடியாதவர்கள் அவர் பிரசன்னத்தை உணரவே முடியாது, அவர் பிரசன்னத்தை உணர முடியாதவர்கள் தேவனிடம் கிட்டி சேர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It begins step by step by step by step. கர்த்தர் துதியில, ஸ்தோத்திரத்தில், ஆராதனையில் நம்மளை கொண்டு போறார். அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் இந்த துதியின் அபிஷேகத்தை எங்க மத்தியில ஊற்றுங்க ஆண்டவரே. துதியின் ஆடை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஏசாயா 61ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, I will take away the garment of mourning. அழுகையின் உடையை நான் எடுத்து விடுவேன், துதியின் ஆடையை தருவேன் என்று சொல்லுகிறார். எப்படி ரட்சிப்பு ஒரு ஆடையாய் கொடுக்கப்படுகிறதோ, துதியும் அப்படி ஒரு ஆடையாய் கொடுக்கப்படுகிறது. My dear brother and sister, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துதியின் ஆடை நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆமென். இந்த துதியின் ஆடை நம்ம அமர வேண்டும். அப்பா, அந்த துதியின் மகிமை, அந்த மேகம், அந்த பரிசுத்தம், அந்த ஆடை எனக்கு இந்த காலை வேளையில ஊற்றுங்க ஆண்டவரே. எந்த நேரத்தில் உன்னை துதிக்க எனக்கு கிருபை தாங்க, எந்த நேரத்தில் உன்னை துதிக்க கிருபை தாங்க, என் வேலையும் நான் துதிக்க கிருபை தாங்க. என்ன நடந்தாலும், என்ன நடக்காவிட்டாலும், யார் வந்தாலும், யார் வராவிட்டாலும், நான் நினைத்தது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எந்த சூழ்நிலை துதிக்க எனக்கு கிருபை தாங்க, துதிக்க கிருபை தாங்க, ஸ்தோத்திரம் பண்ண கிருபை தாங்க, இயேசு நல்லவர் என்று சொல்ல கிருபை தாங்க. கிருபை ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. இந்த கிருபைக்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. I need grace to worship the Lord, to praise the Lord. எந்த நேரமும், எந்த காலத்திலும், உம்மை நாம் துதிக்க வேண்டும், உம்மை நாம் துதிக்க வேண்டும், உம்மை நான் ஆராதிக்க வேண்டும். Jesus. Hallelujah, 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 hallelujah. உலகம் முடியும் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களை விட்டு என்ன சொன்னார் சொல்லுங்க? நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. திரும்ப சொல்லுங்க, உலகம் முடியும் கடைசி நாள் வரைக்கும். ஹalleluya, hallelujah. எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கிறீங்க? உணர்றீங்களா? சொல்றானா உணர்றோமா? உணர்வுள்ள இருதயம் உண்டு என்று கர்த்தர் தேடுகிறார். Hallelujah. People do not feel what they confess.
அவர்கள் சொல்லுகிற காரியத்தை ஜனங்கள் உணர்வது கிடையாது. என்னைக்கு பரிசுத்த ஆவியான தேவனை உணர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு மகிமை நம் வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹalleluya. அவர் விலகாத மேகமாய் இருக்கிறார், மகிமையின் மேகமாய் இருக்கிறார், பரிசுத்த மேகமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மீட்டிங் நடக்கிற இந்த இடத்துல அந்த மேகம் அவசியமா இருக்கிறது. ஆமென். மகிமையின் மேகமாய் வந்து அமர அவசியமா இருக்கிறது. இந்த நாள் முழுவதும் இங்க ஊழியம் செய்கிற, துதிக்கிற, பாடுகிற, ஜெபிக்கிற, செய்தியை கொடுக்கிற அத்தனை ஊழியக்காரர்கள் மேலும் இந்த மகிமையின் மேகம் நடத்தணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? அந்த மேகத்தின் கீழே நீங்க வரணும். இந்த ஃபால்ஸ் சீலிங் கீழே ஒண்ணுமே இல்லைங்க. இந்த பேரே ஃபால்ஸ் சீலிங். நமக்கு ட்ரூ சீலிங் எது தெரியுமா? கர்த்தருடைய மேகம் தான். ஆமென். ஹalleluya. ஃபால்ஸ் சீலிங்னா பொய்ன்னு அர்த்தம். ஆனா கர்த்தருடைய மேகம் தான் உங்க வாழ்க்கையை காக்கும் ட்ரூ சீலிங்கா இருக்கிறது, உண்மையான சீலிங்கா இருக்கிறது. அந்த மேகம் இருந்தால் போதும், அந்த கிருபை நம்ம நடத்தும். அப்படி கண்களை மூடி நாம் அந்த மேகத்தை நாம் வரவேற்கிறோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயல நீங்க கலந்துருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில ஆண்டவரே நீங்க கலந்துருக்கிறீங்க. அந்த பிரசனம்ல மூழ்கி இருக்கட்டும். ஆண்டவரே என் பேச்சு, என் சொல்லும், என் நடத்தையும் நீங்க இடையே என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிரில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாடு பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாடு பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் எல்லாரும் கைகளை உயர்த்தினாடி வசை மூடுதே. ஆண்டவர்கள் துதிங்க. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் உன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர் உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே,
சொல்லுல என் செயல கலந்திருக்கீங்க. என் நினைவில் என் நடத்தையில் என் உயிரில் கலந்திருக்கீங்க. என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவில் என் நடத்தையில் என் உயிரில் என் நினைவில் கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே இணையான பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே இணையான பரிசுத்தரே நன்றி ஐயா. ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே. விடலாத வேகம் உன் செல்லும் வேகம் விடலாத வேகம் உன் செல்லும் வேகம். ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் உணர்றீங்க? இங்கிருந்து பார்த்தா தெரியுது குறைவான ஜனம் தான் இருக்கிறீங்க. ஆனா இங்கிருந்து பார்க்கும்போது எத்தனை பேர் உணர்றீங்க, எத்தனை பேர் உணரல, எத்தனை பேர் உணர தயாரா இருக்கிறீங்க, எத்தனை பேர் உணரவே தயாரா இல்லைன்னு தெரியுது. ஹல்லேலூயா. Don't waste your time on this earth and don't waste your time in this meeting. Hallelujah. 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 பல ஆயிரம் ரூபாய் மாத்திரம் இல்லை, பல மணி நேர ஜெபங்களும் தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. Hallelujah. சும்மா சேர வந்து உட்காந்து சூடாக்கிட்டு போ, நம்ம வரல. ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சில பேரை பார்த்தா பயமா இருக்குது, அசைவே பண்றான். தண்ணி தெளிச்சு அசைய வைக்கலாமா? உள்ள வந்தோடனே மேக்னெட் மாதிரி ஒட்டிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இங்க பாடி இருக்கிறவர் எப்படி பாடி இருக்கிறார் பாருங்க. என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயலில நீங்க கலந்து இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. நமக்கு என்ன கலக்கிறது தெரியும்? வர பாலை தான் கலக்க தெரியும், இல்ல கொழும்பை தான் கலக்க தெரியும். ஆவியானவர் நமக்குள்ள கலந்துட்டா எப்படி இருக்குன்ற அனுபவம் நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று கொள்ளலாம். சுத்தி இருக்கிற ஜனங்களை நீங்க பார்க்க வரல. ஹல்லேலூயா. யார் எப்படி வந்திருக்காங்க நீங்க பார்க்க வரல. உயிருள்ள தேவனை நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. பரிசுத்த ராஜாவை நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மறந்துருங்க. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு பல காரியம் செய்யணும் நீங்க வந்திருக்கிறீங்க இல்ல? எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர்? சரி, எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க? ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் பைபிள் சொல்லுது, தாகமுள்ளவன் மேல் தாகமுள்ளவன் மேல் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகம் இல்லாதவன் மேல ஊற்றுனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? யூஸ் இல்லை. தூங்கிற என்ன நீங்க தண்ணி ஊத்தி எழுப்புறீங்களேன்னு கேட்பானா இல்லையா? இல்ல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவானா அவன் குடிப்பான். பைபிள் சொல்லுகிறது, my soul is like a dry land. அநேக சங்கீதங்களை பாருங்க, என் ஆத்மா ஒரு வறண்ட நிலங்களை போல இருக்கிறது. ஆகையால் கர்த்தாவே நீர் உம் தண்ணீரால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. Hallelujah. ஜீவ தண்ணீரால் என்னை நிரப்பும். Amen. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆராதனை பாடலுக்குள்ள நாம் போகலாம். ஆராதனை நாயகனே என்று சொல்லி நாம் கர்த்தரை ஆராதித்து நமக்கு கொடுக்கலாம்.
பிரசன்னத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னு சொன்னா மகிமைக்குள்ள உங்களை நடத்த முடியும். When you feel the presence, the anointing will come upon you. பிரசன்ஸ்குள்ள நீங்க போல anointing உங்க மேல வராது. அந்த பிரசன்னம் தான் மகிமையில நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது. அப்படியே கண்களை மூடி 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே என்று அவரை பாடி நாம் ஆராதிக்கலாம். அவர் மகிமையின் தேவனாய் உலகால் யாவும் அந்த பேரை முழங்கும். ஹல்லேலூயா. மாதர்கள் போற்றிடும் தெய்வம்